உணவே மருந்தாக, நோய் இல்லையாம் மனிதர்க்கு. அனைவருக்கும் வணக்கம். ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைமுறைக்கு நம் முன்னோர் பயன்படுத்திய நம் வீட்டு வைத்திய முறையை தெரியப்படுத்தவே இந்த பதிவு. இனி இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் மிளகு குடிநீர். இது நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களை வைத்து பயன்படுத்தி வந்த எளிய முறை வீட்டு வைத்தியமாகும். இனி இதன் மருத்துவ பயனையும் அதற்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம். இதன் மருத்துவ பயன் என்னவென்றால், இது உடலில் நச்சுகளை வெளியேற்றவும், தும்மல், ஜலதோஷம், கெட்டுப்போன உணவு சாப்பிடுவதால் ஏற்படும் உடல் சோர்வு, அதாவது ஃபுட் பாய்சன், வயிற்றுப்போக்கு, பசியின்மை போன்றவை சரி செய்யும். இனி மிளகு குடிநீருக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நல்ல மிளகு 10 கிராம், ஜீரகம் 5 கிராம், வெற்றிலை 5. இந்த மூன்றையும் லேசாக இடித்து 4 கிளாஸ் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து 2 கிளாஸாக வடிகட்டி எடுக்கவும். ஒரு நபர் காலை மாலை என 1 கிளாஸ் வீதம் 2 நேரம் பயன்படுத்தவும். சிறியவர் என்றால் அரை கிளாஸ் வீதம் 2 நாட்கள் பயன்படுத்தவும். இப்படி தொடர்ந்து 6 நாள் வரை பயன்படுத்தலாம். இவ்வாறு தொடர்ந்து பயன்படுத்தும் போது அலர்ஜி தும்மல் மாறும். இது முக்கியமாக ஃபுட் பாய்சனுக்கும் தும்மலையும் குணமாக்க செய்யும். இது எல்லோரும் பயன்படுத்தலாம். வயிற்றெரிச்சல், வயிற்றுப்புண் உள்ளவர்கள் இதை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதை தவிர்த்து உணவிற்கு பின் 1 மணி நேரம் கழித்து குடிக்கவும். தும்மல் அதிகமாக உள்ளவர்கள் மேல் சொன்ன பொருட்களின் அளவுகளை கூட்டி 3 நேரமாக பயன்படுத்தலாம். இது சாதாரண முறையில் உள்ள வீட்டு வைத்தியமாகும். உடலில் அதிக பாதிப்பாக நோயின் தாக்கம் காணப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளவும். அறுசுவையே மருந்து, அதை நீ அருந்து என்றும் உணவாக. மீண்டும் தொடரும் ரேஷ்மாவின் நம் வீட்டு வைத்தியம். நன்றி, வணக்கம்.